என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். இப்போது நாம் பார்க்க போவது லஞ்ச பூமி திரைப்படத்தின் விமர்சனம். லஞ்ச பூமி படத்தில் சுதாகர், பட்டுராம் செந்தில், ஆதேஷ் பாலா, அனு கிருஷ்ணா மற்றும் பல புதியவர்கள் நடித்திருக்கிறார்கள். பா மோகன்ராம் இசையமைத்திருக்கிறார். ஆனந்த் ஜோதி பின்னணி இசையமைத்திருக்கிறார். கௌதம் சுரேஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார்கள். சங்கர் எடிட்டிங் செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி தயாரித்து இயக்கியிருக்கிறார் சுதாகர், பட்டுராம் செந்தில். நிருபர் முகிலன் நாட்டில் நடக்கிற லஞ்ச ஊழல்கள், தில்லுமுல்லுகள், மோசடிகள், காம கொலைகள், ஆணவ கொலைகள் பற்றிய செய்திகளை யூடியூபில் வெளியிட்டு கொண்டிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் சும்மா இருப்பாங்களா? ஏன்னா சமூக விரோதிகளின் பிடியில்தான் இன்றைக்கு அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், நீதிபதிகள் இருக்கிறார்கள், வழக்கறிஞர் இருக்கிறார்கள், மருத்துவர்களும் அவர்கள் கையில் தான் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சகல அதிகாரங்களையும் படைத்தவர்கள்தான் இந்த சமூக விரோத குற்றங்களை செய்வதால் நிருபர் முகிலன் கொலை செய்யப்படுகிறார். இதன் காரணமாக டிஎஸ்பி சங்கர் பாவம், எத்தனையோ கருப்பு ஆடுகளில் இவர் ஒரு வெள்ளை ஆடு, ரொம்ப நேர்மையான மனிதர், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறது. இந்த கொலையில் துப்பு துளைக்க நினைக்கிறார். அவருக்கு உதவுகிறார் இன்னொரு நிருபர் ஐயர். இதில் அந்த நிருபரும் கொலை செய்யப்படுகிறார். இதன் காரணமாக துருவி விசாரிக்கும் போது அரசியல் பலம் ஜெயித்ததா, நியாயவாதிகள் ஜெயித்தார்களா, லஞ்ச ஊழல் மலிந்ததா, இல்லை அதிகமானதா போன்ற கேள்விகளுக்கு விடை சொல்வது தான் லஞ்ச பூமி படத்தின் கதை கரு. இதுவரை பல புரட்சிகர இயக்குநர்கள், பிரம்மாண்ட இயக்குநர்கள், வெற்றி பெற்ற இயக்குநர்கள் எல்லோரும் சொல்ல திராணியற்ற, பயந்து போன விஷயங்களை தைரியமாக எடுத்து சொல்லியிருக்கிறார் சுதாகர், பட்டுராம் செந்தில். இதனால் அவரை பாராட்டி ஆக வேண்டும். ஒருவேளை டைரக்டர் இவராக இருந்து இன்னொருவர் தயாரிப்பாளராக இருந்தால் அவள் பெற்றிருப்பார். இதனால் கதாநாயகனும் அவரே, தயாரிப்பாளரும் அவரே, இயக்குனரும் அவரே. எனவே சுதந்திரமாக ஒரு விஷயத்தை படமாக்க முடிந்தது, சொல்ல முடிந்தது. இதில் என்ன காரணம்னா, தணிக்கை குழுவுக்கு போச்சுன்னா அதை விட்டு இதை விட்டு, அது விதப்பு இதுப்பு, இந்த பேரை வைக்காதன்னு சொல்லி கந்தரகோலப்படுத்தி 2.5 மணி நேரம் படத்தை ஒரு 10 நிமிஷம் கொடுத்து வெளியே அனுப்பியிருப்பாங்க. அதாவது தணிக்கை குழுவினர் தாறுமாறாக செயல்பட்டு இந்த படத்தை வெளிவராமல் செய்திருப்பார்கள். அதனால்தான் துணிச்சலாக இந்த படத்தை ஓடிடியில் வெளியிட்டிருக்கிறார் சுதாகர், துரைராம், பட்டு செந்தில். மூவி வுட் என்ற ஓடிடி தளத்தில் வெளியிட்டிருக்கிறார் இவர். இந்த படத்தில் வசனம்லாம் தீப்பொறி பறக்கிறது. இந்த மாதிரி வசனங்களை கேட்டு ரொம்ப நாளாச்சு. அதாவது அநியாய அரசுக்கு எதிராக, கொடுங்கோல அமைச்சர்களுக்கு எதிராக உரத்த குரலை தெளிவாகவும் துணிவாகவும் எழுப்பியிருக்கிறார் பட்டுராம் செந்தில். இதில் கடைசி கட்டத்தில் நீதிமன்றத்துக்கு செல்கிறது. டிஎஸ்பி பிரபாகர் உண்மையை சொல்லி சாட்சியங்களையும் ஒப்படைக்கிறார். ஆனால் இதில் உச்சக்கட்டமாக சட்டத்தை விலைக்கு வாங்கியவர்கள் நீதிபதியவே விலைக்கு வாங்கி விடுகிறார்கள். இதனால் சட்டம் செத்து போகிறது, நீதி மறித்து போகிறது. எனவே குற்றம் செய்தவர்கள் எளிதாக தப்பி விடுகிறார்கள். இதனால் தொடர்ந்து குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. பல கொலைகளை தற்கொலை என்று கூட மாற்றி பதிவு செய்து விடுகிறார்கள் அயோக்கிய சிகாமணிகள். வசனங்கள் அட்டேங்கப்பா. உதாரணத்துக்கு 1-2. சாமி கோபத்தை விட சாமானியன் கோபம் பெரிசு. ஏனென்றால் சாமியால் கூட ஆட்சியை மாற்ற முடியாது, சாமானியன் தன்னுடைய ஓட்டால் அரசையை மாற்றி விடுகிறான். டேய், எந்த இடைத்தேர்தல் வந்தாலும், தேர்தல் வந்தாலும், நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும், என்னுடைய கோடவுனில் இருக்கிற பணத்தை தான்டா நான் கொண்டு போகிறேன். என்னுடைய பணத்தால் தான் இந்த அமைச்சர்கள் ஜெயிக்கிறார்கள், இந்த அரசும் ஜெயிக்கிறது, நீடித்த அரசாக நிலைத்திருக்கிறது. ஏன் சாமிகளுக்கே இந்த பணம் உறவுகிறது, அறங்காவலர்லேருந்து அனைவருக்கும் இந்த பணம் விளையாடுகிறது. அப்புறம் எப்படிடா கேள்வி வைக்க முடியுமா நாட்டில் என்றெல்லாம் வசனம் வருகிறது. அதாவது நெத்தி பொட்டில் அடித்தாற் போல வசனங்கள் பீறிட்டு கிளம்பியிருக்கின்றன. இதற்காகவே துரை சுதாகரை பாராட்ட வேண்டும். பட்டுராம் செந்திலின் பாடல் வரிகளும் மிக அருமையாக இருக்குது.
பட்டுராம் செந்தில் மிகச் சிறப்பாக பாடல் வரிகளில் கவனம் செலுத்தி மக்கள் இதயத்தில் தொட்டிருக்கிறார். பட்டுராம் செந்தில் நடிப்பிலும் விளாசி தள்ளியிருக்கிறார். 2ஆம் கதாநாயகனாக வந்து வெளுத்து கட்டியிருக்கிறார் நடிப்பில். அதே போல் இப்படியெல்லாம் படம் எடுக்க முடியுமா, துணிச்சல் இருக்கிறதா என்ற கேள்விக்கு பட்டுராம் செந்தில் அழகாக பதில் சொல்லியிருக்கிறார். பா. மோகன்ராம் இசையில் இசையமைப்பாளரும் பாடருமான நடிகருமான பா. மோகன்ராம் இசையில் நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி.வி. பிரகாஷ்குமார் ஒரு லட்சிய பாடலை எழுதியிருக்கிறார். இந்த பாடலை பட்டுராம் செந்தில் எழுதியிருக்கிறார். இந்த பாட்டை கேட்கும்போது மயிர் கூச்சரிகிறது. அந்த அளவுக்கு லட்சிய வரிகளோடு அமைந்திருக்கிறது அந்த பாடல். கௌதம் மகேஷ் ஒளிப்பதிவில் காட்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. அது நேச்சுரல் லைட்டில் எடுத்தாலும் சரி, செட் போட்டு எடுத்தாலும் சரி, அருமையாக காட்சிகளை பதிவு செய்திருக்கிறார் கௌதம். பிரமாதமான ஒளிப்பதிவு. இந்த படத்தை தயவு செஞ்சு ஓடிடியில் மறக்காமல் பாருங்கள். மூவி வுட் டிஜிட்டல் சினிமாவில் ஓடிடி தளத்தில் வெளியாகி இருக்கிறது லஞ்சபூமி. உங்களுக்கு அருமையான சமூக விழிப்புணர்வு படத்தை பார்த்த உணர்வை லஞ்சபூமி தரும். பைல்வான் பார்வையில் லஞ்சபூமிக்கு 100க்கு 54 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.